வணக்கம் கோயம்புத்தூர். ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி, அதாவது பெரியாரை பத்தி அக்டோபர் 15, 1955 அன்னைக்கு டெல்லியில தாட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுல ஒரு 2 லைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, கொள்கையால் இவர் ஒரு சோசியலிஸ்ட், ஆனா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இவர் ஒரு கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது இவரோட கொள்கைகள் பாத்தீங்கன்னா சமூக நீதி அதை பத்தி இருக்கு. பட் இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி நம்ம கோயம்புத்தூர் ரீஜன்ல மில் முதலாளிகளா இருந்திருக்காங்க, அதாவது மில் ஓனர்ஸா இருந்திருக்காங்க. இதுல உண்மை இருக்கானா? கண்டிப்பா. கோயம்புத்தூர்ல இவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு பாத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய பணக்காரங்களும் மில் ஓனர்ஸும் இவரோட ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் வேற மாதிரியும் பார்க்கணும். 1944 கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணம் நடக்குது. யாரோட கல்யாணம்னு பாத்தீங்கன்னா எல்ஜி குரூப்ஸோட எல்ஜி பாலகிருஷ்ணன். இவர் கல்யாணம் பண்ண பொண்ணு பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடுவோட பொண்ணு. ஸோ இந்த கல்யாணத்துல என்ன ஸ்பெஷல்னா, இது ஒரு சிம்பிள் மேரேஜ். வந்த கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அரசியல்வாதிங்க, பிரமுகர்கள், பிசினஸ்மேன். பெரியாரும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கப் டீ கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அதாவது ஆடம்பர செலவு எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ இந்த ஐடியா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது பெரியார் அவரோடது தான். இவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர் ஃப்ரெண்ட்ஸுக்காக மாற கிடையாது. இன்ஃபேக்ட் இவர் என்ன ட்ரை பண்ணியிருக்காருன்னா, அவரோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையை புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.